ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர் பை லேர்னிங் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் பேண்டாஸில் வந்து சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து அதோட பேசிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் டேட்டா இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் பார்க்க போகிறோம். அப்புறம் எல்ஓசி ஐஎல்ஓசி ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ மேலே கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோக்காக நான் பேசிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். சீரீஸ்க்கும் டேட்டா ஃப்ரேம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சீரீஸ் வந்து ஒன் டைமென்ஷன்ஸில் இருக்கும். ஒன் டைமென்ஷன்ஸ்னால் இண்டெக்ஸோட தான் பிரிண்ட் ஆகும். இண்டெக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஜீரோலேருந்து பிரிண்ட் ஆகும், 0 1 2 3ன்ட்டு. அப்படி இல்லை நீங்களே வந்து மாடிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்று ஸ்ட்ரிங்கில் இந்த மாதிரி ஏபிசி அப்படின்னு பிரிண்ட் ஆகலாம், இல்லை 1 2 3 அப்படின்னு நீங்கள் மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா 1 2 3ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ ரோ நேமோட பிரிண்ட் ஆகிருக்கிறது, ரோ நேமோட நீங்கள் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சீரீஸ். ஓகேங்களா? ஸோ ஒன் டைமென்ஷன்ஸ்னு இதை வந்து காமனாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ரோ நேம்ஸ் மட்டும் இல்லாமல் காலம் நேம்ஸோடவும் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது வந்து டேட்டா ஃப்ரேம். நீங்களே மாடிஃபை பண்ணலாம், காலம் நேம்ஸோடு உங்களால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். அது வந்து டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் 2 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் இதை சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸே இது தான். சீரீஸில் வந்து ஒன்லி இண்டெக்ஸஸ் மட்டும் இருக்கும். டேட்டா ஃப்ரேமில் வந்து போத் ரோ அண்ட் காலம்ஸும் இருக்கும். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நான் அதை மேனுவலாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணி காமிப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஜென்ரலாக ஒரு ஸ்லைசிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத நான் இங்கே காமிச்சிருப்பேன். இப்போ வந்து ஒரு டிக்ஷனரி நான் எடுத்திருக்கேன். ஒரு ஏக்கு வந்து 25, பி 35 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இங்கே போட்டிருக்கிறது வந்து நார்மலாக இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 0 1 2 3. நீங்கள் நார்மலாக ஒரு அரே எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ அரே வேல்யூஸ் 1 2 3 4 இருக்குன்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? 0 1 2 3. ஸோ இதில் தானே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா அதோட வேல்யூ என்னது? 1. நான் வந்து ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதோட வேரியபிள் என்ன டேட்டான்னு கொடுத்துட்டு, இப்போ நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன்? 1 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் 0 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து எண்டிங் என்ன இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்லைசிங் பண்ண முடியும். இது ஜென்ரல் ஆப்ரேஷன். ஸோ n-1 வரைக்கும் தான் இது வேலிட் அப்படின்ற மாதிரி. இப்போ 3னா எனக்கு 2 வரைக்கும் தான் இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 3 வேணும்னா நீங்கள் 4 நீங்கள் போடணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 1 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 வரைக்கும், ஸோ 3க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுன்றது தான் இந்த மீனிங். ஓகேங்களா? இது வந்து நார்மல் ஸ்லைசிங். எதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம்? இண்டெக்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணது இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் இதில் ஒரு சின்ன ஆப்ஷன் இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாகவே ஸ்லைசிங் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இங்கே இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இன்கேஸ் நான் வந்து ஸ்ட்ரிங்கில் இங்கே நான் கொடுத்துருக்கேன், ஏபிசிடியில் கொடுத்துருக்கேன், இதை வச்சே என்னால் ஒரு ஸ்லைசிங் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதுதான் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் டேரெக்டாகவே பின்னு கால் பண்ணியிருக்கேன். பியிலேருந்து சி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே எனக்கு அவுட்புட் செக் பண்ணி பாருங்கள். பிசி ரெண்டுமே பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இப்போ டவுட் வரும், இங்கே வந்து 3னா 2 வரைக்கும் தானே பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஆனால் இங்கே பாருங்கள் சின்னு கொடுத்துருக்கு. அப்போ சிக்கு முன்னாடி இருக்க ஏன் பிரிண்ட் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கீழே இங்கே இருக்கிற வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிறப்போ அதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைசிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் லாஸ்ட்டில் இங்கே என்ன காலம் நேம் ரோ நேம் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்ஸில் இருக்கும்போது நீங்கள் இங்கே சீன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சியுமே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரீஸில் இந்த எல்ஓசி ஐஎல்ஓசி எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். எல்ஓசி அப்படின்றது என்னென்னா லேபிள் பேஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபிள் பேஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்றது சேம் ஒரு இது நான் கொடுத்துக்கிட்டேன். ஒரு டிக்ஷனரி இருக்குது. அந்த டிக்ஷனரி நான் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த அவுட்புட் வரும். கரெக்டுங்களா? 1 2 3 நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரோஸை. ஸோ 1 2 3 வரும். அதுக்கான வேல்யூ இப்படி பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே எல்ஓசி அப்படின்ற மீனிங் என்னென்னா, கிட்டத்தட்ட இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே நான் வந்து ஸ்ட்ரிங்குக்கு நான் அப்படி கொடுத்துட்டேன். எனக்கு இதே மாதிரி இந்த இண்டெக்ஸிங்கும் வந்தால் நல்லா இருக்கும்ல. இப்போ நாங்கள் 3ன்னு கொடுத்துருக்கேன், எனக்கு 3 வரைக்கும் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்றது தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ரோ வந்து எனக்கு இந்த மாதிரி நான் 1 2 3ல் கொடுத்துட்டு எல்ஓசின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு, லேபிள் பேஸ்ட் இண்டெக்ஸிங். லேபிளை பொறுத்து என்னால் ஒரு ஸ்லைசிங்கை கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் 1:3 அதே கொடுத்துருக்கேன் நான் இங்கே. ஸோ இப்போ லேபிள் வைஸ் இங்கே எதுவும் போகல. இங்கே 1ன்னா இங்கே 1 2 3 வரைக்கும் எனக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ்ன்ற வேர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்கே என்ன கொடுத்துருக்கணும், எதை வச்சு நான் கால் பண்ணுறனோ அது எனக்கு அப்படியே வந்து எனக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே 2லேருந்து கொடுத்தாலும்
2 3 எனக்கு கரெக்டாக வரும். ஸோ இங்கே 3 வந்து இந்த n-1 ஃபார்மேட்டில் இங்கே வராது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்ஓசி அப்படின்றது வந்து நார்மல் இண்டெக்ஸ், நார்மல் ஸ்லைசிங் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ்பிளிசிட்டாக ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் என்ன ரோ வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு இண்டெக்ஸிங், ஒரு வேல்யூ நான் இண்டெக்ஸிங் பண்ண போகிறேன். அங்கே வந்து நீங்கள் இந்த 0 1 2 3 இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன ரோ கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ இங்கே கீழே பாருங்கள், இங்கே வந்து எல்ஓசி போட்டுட்டு 2 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது 2க்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், 20 இருக்கா, அந்த 20 தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஓகே, அதே மாதிரி இன்கேஸ் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எல்ஓசி சி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ரோவை நான் ஆக்சஸ் பண்ணுறேன்னா, சிக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் 45, அதுதான் எனக்கு இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த எல்ஓசியோட பவரே வந்துட்டு என்னதுன்னா, நீங்கள் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் ரோக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே நான் எல்ஓசின்றது கொடுக்கல, ஆனால் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்ஓசின்றது இதுதான். இப்போ ஐஎல்ஓசி அப்படின்னா என்னதுன்றதை பார்க்கலாம். ஐஎல்ஓசி அப்படின்றது வந்து நார்மலாக நீங்கள் பைத்தான் ஸ்டைல் இண்டெக்ஸ், நார்மல் இண்டெக்ஸிங்கை தான் ஐஎல்ஓசி பண்ணுறாங்க. அதாவது இங்கே நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, 1 2 3 போட்டு, இதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்து எந்த நம்பர்ஸ் வேணாலும் நம்ம ரோக்கு வந்து நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், 3 5 7 சொல்லிட்டு ஒரு ரோ கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 10 20 30 அப்படின்றது வேல்யூஸை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஐஎல்ஓசி கொடுத்து 1லேருந்து 3 வரைக்கும்னா ஐன்றதை பார்த்துரும். ஐன்றது வந்து நார்மல் இண்டெக்ஸிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது 0 1 2 அப்படின்னு நீங்கள் சைடில் போட்டுக்கோங்க. இங்கே நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நார்மல் இண்டெக்ஸிங் சொல்லிட்டேன். நார்மல் இண்டெக்ஸிங்னாலே 3னா அதுக்கு மேலே வரைக்கும். ஸோ அதுக்கு மேலேனா இது ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது 3 - 1னா 2. ஓகேவா? ஸோ அப்போ 5 and 7 வந்து ரோ பிரிண்ட் ஆகும், அதோட வேல்யூஸும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. ஐஎல்ஓசி அப்படின்றது ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சீரீஸில் வந்து இந்த இண்டெக்ஸிங் ஃபங்க்ஷனை நான் சொல்லியிருக்கேன், ஸ்லைசிங் ஃபங்க்ஷனை. இதை வந்து நான் உங்களுக்கு சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சீரீஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரோ நேம்ஸ் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன், ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக நான் டேட்டான்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா, என்னோட ரோ நேம்ஸ்லாம் வச்சு கரெக்டாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுதா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் அதில் ஏவை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன், இண்டெக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அந்த கீ வேல்யூ வந்து, இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், நான் கீ வேல்யூ கொடுத்து என்னால் அதோட வேல்யூ என்னன்றதுனால சொல்ல முடியும். இப்போ நான் பின்னு சொல்லிட்டு இது வந்து கீ, இது வந்து வேல்யூ இல்லைங்களா. ஸோ என்னால் கீ வேல்யூ வச்சு என்னால் இப்படி நம்மளால எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் மாடிஃபை பண்ண போகிறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 25 இருக்கிறத நான் 15ன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணலாம். அந்த கீயை வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 15 அப்படின்னு கொடுத்து நீங்கள் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், கரெக்டாக ஏ இருக்கிற இடத்துல 15ன்னு மாறிடுச்சு. ஸோ இது வந்து மாடிஃபையிங். ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் 25 அப்படின்னு இருக்கின்ற இடத்துல 15ன்னு மாறி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்லைசிங்க்கு வரலாம். இது வந்து ஜென்ரல் ஸ்லைசிங் தான் பண்ணுறேன். நான் எதுவுமே எல்ஓசின்றதோ ஐஎல்ஓசின்றதோ நான் இங்கே போடல. ஸோ ஜென்ரல் ஸ்லைசிங்கில் வந்துட்டு 1லேருந்து 3 வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 0 1 அங்கேருந்து பிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு சி வரைக்கும் இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு பாருங்க. ஓகேங்களா? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நோட்டில் போட்டு காமிச்சது தான். நெக்ஸ்ட் வந்து இந்த சியில் இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் எதுவுமே எங்களுக்கு மென்ஷன் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே நான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கலனாலும் ஸ்ட்ரிங்காக இருக்கிற போது அதோட எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதோடவே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஏபிசின்றது சி வரைக்குமே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு யூனிக் டேர்ம்னு சொல்லியிருப்பேன். இங்கே நான் எல்ஓசின்ற காம்பனன்ட் கொடுக்கலனாலுமே எனக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிசிக்கும் அதே மாதிரி தான், எனக்கு கரெக்டாக பின்றதும் சின்றதும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இங்கே நான் வந்து எல்ஓசி கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்ஓசி கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன்னா எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸும் ஃபார்ம் ஆகும். நான் ரோவில் வந்து நான் இங்கே நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அந்த ரோ ஃபுல்லாமே எனக்கு கிடைக்கும். இப்போ நான் ஏ சின்னு கொடுத்துருக்கேன், ஏலேருந்து சி வரைக்கும் கொடுத்துருக்கேன், கரெக்டாக ஏ சி வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே மேலேயும் பாருங்க, நான் பிசின்னு கொடுத்துருக்கேன், பிசி பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு நான் எல்ஓசின்றது கொடுக்கல. ஸோ எல்ஓசின்றது கொடுக்கலனாலும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரே இடம் வந்து இந்த ஸ்ட்ரிங் இருக்கிற இடம் மட்டும்தான். ஓகேங்களா? வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, இங்கேயும் நான் வந்து பின்னு மாற்றி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ரெண்டு அவுட்புட்டும் வந்து சேமாக இருக்கு. டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே எல்ஓசி கொடுத்துருக்கேன், இங்கே எல்ஓசி கொடுக்கல, ஆனாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஒன்லி ஃபார் இந்த ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எல்ஓசில வந்து ஒரு வேல்யூ வந்து நான் இங்க கால் பண்றேன்னா, சேம் அதே மாரி தான் இது கால் ஆகும். எல்ஓசி குடுக்கலனாலும் கால் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் நம்பரிங்ல குடுத்துருக்கேன். 1, 2, 3ல குடுத்துருக்கேன் பாருங்க. ரோ வந்து. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான வேல்யூஸ் நான் குடுத்துருக்கேன். இப்ப நான் இங்க எல்ஓசி வச்சு கால் பண்றேன். ஓகேங்களா? எல்ஓசி 1, 3 நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்ஓசி வந்து இண்டெக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். 1, 3ன்னு குடுத்துருக்கேனா, ஸோ 1 இருக்கிற ரோ எங்கன்னு பார்க்கும். அந்த ரோ பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் 2 பிரிண்ட் ஆகும். 3ன்னு குடுத்துருக்கேன். 3யும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா அது வந்து 3ன்றது வந்து எக்ஸ்பிளிசிட்டா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இண்டெக்ஸ்ல ஃபாலோ பண்ணாது. இங்க குடுத்திருக்கிற லேபிள தான் ஃபாலோ பண்ணும். ஓகே. ஸோ அதே மாரி தான் நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நான் இந்த கேஸ்ல வந்து நான் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து மாத்தி குடுத்துருக்கேன். லைக் ஒரு ஆர்டரா இல்லாம 3, 5, 7ன்னு குடுத்துருக்கேன். இப்போ இங்க வந்து எல்ஓசி ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. இப்ப இங்க வந்து 3, 5 நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? 3 3 இருக்கிற லேபிள் எங்க இருக்குன்னு பார்க்கும். இங்க இருக்கு. ஸோ இது எனக்கு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் 4 இருக்கான்னு பார்க்கும். 4 இல்ல. ஏன்னா வந்து 3 to 5ன்றதால நம்ம இங்க என்ன குடுத்துருக்கோன்றது இதுக்கு தெரியாது. ஸோ அதுக்கான லேபிள் இருக்கா? உடனே அது பிரிண்ட் ஆயிடும். இப்ப 5 வரைக்கும் நான் குடுத்துருக்கேன். 5 லேபிள் இருக்கா? 5 வந்து பிரிண்ட் ஆயிடும். அவ்வளோதான் எல்ஓசியோடது. ஓகேங்களா? ஸோ வந்து இப்ப எல்ஓசி வந்து எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐஎல்ஓசி பாருங்க. ஐஎல்ஓசி அப்படின்றது நார்மல் இண்டெக்ஸிங் நான் சொல்லியிருப்பேன். அதே மாரி தான். நார்மல் இண்டெக்ஸிங். இங்க இருக்கு இல்லைங்களா? இப்ப இங்க பாருங்க. இதே வேல்யூஸ்க்கு நான் எடுத்திருக்கிறேன். இந்த 3, 5, 7 அப்படின்ற ரோ வச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு நான் இண்டெக்ஸிங் இந்த ஐஎல்ஓசி இண்டெக்ஸிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட்டிங் நான் இங்க எதுவும் குடுக்கல. 0லேருந்து கால் ஆகும் இல்லைங்களா? ஸோ இங்க 0, 1, 2 அப்படின்றது நார்மல் இண்டெக்ஸிங். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட்டிங் 3லேருந்து நான் 2 குடுத்துருக்கேன். அப்ப 2ன்னா 1 வரைக்கும். ஸோ 0, 1 ஃபர்ஸ்ட் 2 ரோ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். 2 ரோ பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஐஎல்ஓசின்றது நார்மல் இண்டெக்ஸிங். நெக்ஸ்ட் வந்து அதே தான் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதே தான் ட்ரை பண்ணிருக்கேன். இது எல்லாமே நீங்க பாருங்க. உங்களுக்கு சின்ன டிஃபரன்ஸ் தான். எல்ஓசி அப்படின்னா என்ன? ஐஎல்ஓசின்னா என்னன்றது நான் இப்ப உங்களுக்கு கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ பாத்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேன்சி இண்டெக்ஸிங் வந்து என்னன்றது சின்னதா சொல்லிடுறேன். ஃபேன்சி இண்டெக்ஸிங் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த மாரி ஒரு ஒன் டைமென்ஷன்ஸ்ல இருக்கும்போது, எனக்கு பர்ட்டிகுலர் இது மட்டும் எனக்கு வேணும். இந்த மாரி ஃபுல்லா எனக்கு வேண்டாம். இப்ப நான் குடுக்குறேன் இல்லைங்களா? 1, 2, 3ன்னா இந்த ஃபுல்லாவே எனக்கு பிரிண்ட் ஆகுது. லைக் இந்த மாரி எனக்கு ஃபுல்லாவே எனக்கு வந்து பிரிண்ட் ஆக வேணாம். நான் கேட்கறது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, அது ஃபேன்சி இண்டெக்ஸிங். அதுவும் எப்படின்னா, எனக்கு இந்த மாரி ஏ அப்படின்னு குடுக்குறேன். அந்த ரோ நேம் எனக்கு மென்ஷன் பண்ணா போதும். இந்த ரோ எனக்கு வேணும், இந்த ரோ எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம குடுத்தா, அந்த 2 ரோவுமே எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திருப்போம். லைக் எப்படி சொல்றது? ஒரே நிமிஷம். இங்க மாரி நான் கீ மட்டும் கூப்பிட்டுருந்தேன்னா, அதோட வேல்யூ எனக்கு வருது இல்லைங்களா? இதே மாரி நான் கீ குடுக்கும்போது, எனக்கு அதுக்கான ரோ ஃபுல்லாமே எனக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஃபேன்சி இண்டெக்ஸிங். நான் இதே மாரி கீ தான் குடுத்துருக்கேன். ஸோ இங்க பாருங்க ஏ 15 ஃபுல்லா எனக்கு வந்துருச்சு. அதோட வேல்யூவும் சேர்த்து. டின்னு குடுத்துருக்கேன். அப்புறம் டி அதோட வேல்யூ எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுதாங்க ஃபேன்சி இண்டெக்ஸிங். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். ஃபேன்சி இண்டெக்ஸிங் நெறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. 2 ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்க்குள்ள நீங்க இந்த மாரி குடுக்குற மாரி இருக்கும். மிடில்ல கமா இருக்கும். ஓகேங்களா? கைஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து டேட்டா ஃப்ரேம்ல வந்து டேட்டா இண்டெக்ஸிங், அதுக்கப்புறம் ஸ்லைசிங் அண்ட் தென் ஐஎல்ஓசி, எல்ஓசிலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொல்றேன். ஏன்னா வந்து டேட்டா ஃப்ரேம்ல தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.